இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது உடன் இருப்பாள் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றீர். எங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் ஏற்படுகின்ற எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு உடன் இருந்து எங்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் செய்து எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பலவிதமான தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி எங்களை வழிநடத்துகின்றீர். உமது உடனிருப்பிற்காகவும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற உமது நல்ல செயலுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்கள் தேவைகளை அறிந்து கொண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். உம்முடைய உதவும் உள்ளத்திற்காகவும் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே எவ்வாறு இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு உடனிருந்து செயல்பட்டார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. அவர்கள் பயணத்திலே இறைவன் அவர்களோடு இருந்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை முடிற்று, ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நிறைந்திருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் என்று கூறுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இறைவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று தெரிந்து கொள்கிறோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அவரது உடனிருப்பை அறிந்து கொண்டு நல் வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் செய்கின்ற நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் தீர்ப்பு உண்டு என்பதை விளக்குகிறது. இறைவன் நல்லவற்றை செய்தவர்களையும் தீயவற்றை செய்தவர்களையும் பிரித்தெடுப்பார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம், ஆண்டவரின் அருளை பெற்று வாழ்கிற நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.